அவர் நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் என்ன நாம என்கிட்ட இல்ல நிறைய பொம்பளைங்கள்ட்ட அது மாதிரி நடந்திருக்கிறாரு. அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு. அப்ப ஏதோ போன் வந்து கட்டா இருந்துச்சு. இவர் கேலரி ஓப்பன்ல லாக்ல இருந்த போன் ஓப்பன்ல இருந்துச்சு. பார்த்தா நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. என்னோட வீடியோஸ் இப்ப வந்து வீடியோ கால் பேசின வீடியோஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. நான் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. தெரியாம உங்கள்ட்ட பேசிட்டேன். உங்களோட இது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளைங்களுக்காக நான் விலகிக்கிறேன். ஒரு செல்போன்ல கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பெண்களோட ஆபாச வீடியோக்கள், அதுவும் சேலத்துல. இதை பத்தி ஒரு பொண்ணே விளக்கி சொல்றாங்க. என்ன நடந்தது, என்னதான் நடக்குது, இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காலையில இருந்து ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோல ஒரு இருட்டான இடம், அதுல ஒரு கார்ல உட்காந்து ஒரு நபர் இன்னொரு பெண் கிட்ட ஒரு வாக்குமூலம் மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. அதாவது என்னம்மா நடந்துச்சு, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு. அந்த அம்மா வந்து ஒரு விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதுல அந்த அம்மா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவங்க வந்து கணவனை இழந்து தன் குழந்தைகளோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய இந்த பணப்பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த பால் மார்க்கெட், சேலத்துல இருக்கக்கூடிய செவ்வாப்பேட்டை பகுதியில பால் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாகவும் அந்த கடனை சொன்ன நேரத்துல சரியா அவங்களால செலுத்த முடியாதனால அவர் இவங்களை போட்டு கண்டபடி பயங்கரமா திட்டிருக்காங்க. கெட்ட வார்த்தையும் கூட திட்டினாங்க. அதாவது அந்த கடன் கொடுத்த நபர் வந்து ஆனா பெண்ணாங்கிறத அவங்க சொல்லல. ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை செலுத்த முடியாதனால அவங்க ரொம்ப மானக்கேடா திட்டிருக்காங்க. அதனால அவங்க மனசுடைஞ்சு அழுந்துகிட்டு கிட்டத்தட்ட அந்த பால் மார்க்கெட் பகுதியே ரொம்ப நேரமா சுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த இந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒருத்தன், அதாவது 2 கருத்துக்கள் சொல்றாங்க. ஒண்ணு, கொல்லாம்பட்டியில இவன் மல்லிகடை வச்சிருக்கிறதா ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு, பூலாவரியில இவன் மல்லிகடை வச்சிருக்கிறதா ஒரு கருத்து வருது. இதுல எது உண்மைத்தன்மைங்கிறது இன்னும் தெளிவா கிடைக்கல. தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். அந்த மணிகண்டங்கிறவன் பார்த்துட்டு இந்த அம்மா கிட்ட போயிட்டு, ஏங்க என்ன பிரச்சனை, ஏன் அழுந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். அவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட இருந்த மனநிலை அப்படி, ஒரு பிரச்சனை, இப்ப பணம் கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரியான சூழல்ல ரொம்ப மனம் வருத்தத்துல இருக்கும்போது ஒருத்தர் போய் ஆறுதலா கேட்கும்போது தன்னை அறியாம தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு ஆறுதல்னு நினைச்சு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அதை சொன்ன உடனே அவனும், நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச பினான்சியர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க போய் அவரை பாருங்க, இந்தாங்க என் நம்பர் எடுத்துக்கோங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லி நம்பர் கொடுத்து அனுப்பிச்சிடறான். அந்த அம்மாவும் சரி, பிள்ளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும், 1 மணி 4 ஆயிடுச்சு, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்களாம். குழந்தையும் ஸ்கூல்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கும்போது ஒரு நம்பர்ல இருந்து போன் வருதான். யாருன்னா இந்த மணிகண்டன் தான் கால் பண்றான். கால் பண்ணி, என்னங்க வீட்டுக்குலாம் போயிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்டிருக்கான். அந்த அம்மாவும், சொல்லுங்க வீட்டுக்கு வந்துட்டேங்க, என்னங்கன்னு கேட்கும்போது, அப்புறம் உங்க வீடு எங்க அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பட்டக்கோயில் பக்கத்துல சிங்கமத்தையில தான் என் வீடு அப்படின்லாம் சொல்லவும், அவன் பதிலுக்கு மணிகண்டன் வந்து சொல்லியிருக்கான், நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, கணவனை இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இனிமே எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அடி போட்டிருக்கான் லிட்ரலி. இந்த அம்மாவும் மன கஷ்டம் பிளஸ் மன கஷ்டம் எல்லாம் இருந்ததுனால இவனோட பேச்சுல இதை ஒரு ஆறுதலா எடுத்துக்கிட்டு அவங்க கூட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பழக்கத்துக்கு அப்புறம் இவங்க 2-3 வாட்டி வெளியவும் லாட்ஜுக்கும் போயிருக்காங்க. இதை அந்த அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. ஏன் இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஏன் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத வீடியோட கடைசியில நான் சொல்றேன். அப்பதான் இன்னொரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி விருப்பப்பட்டு தான் அதாவது சொல்றமே, துணை இல்லாம இருக்காங்க, ஒரு துணை பிளஸ் ஆறுதல் பிளஸ் பண தேவை. எதிரில் இருக்கிற வந்து துருவி கேட்கிறாரு, அதாவது பணத்துக்காக தான் போனீங்களா அப்படின்னு. இல்லன்ட்டு அந்த அம்மா ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, இல்ல பணமும் ஒரு காரணம், இன்னொன்னு விருப்பப்பட்டும் தான் போனேன், அந்த நேரத்துல என்னோட சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத அழுத்தி பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நான் இந்த ஓமலூர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு ஒண்ணு கூட்டு போயிருந்தாரு. அப்படி போயிருந்தப்போ நான் வெளியே உட்காந்துருக்கும், அவர் ரெஸ்ட் ரூம் போயிருந்தாரு. அந்த போன கேப்ல ஒரு கால் வந்துச்சு, அப்புறம் கட் ஆயிடுச்சு. சரி யாரா கால்னு எடுத்து பார்க்கும்போது ஓப்பன்ல இருந்ததுனால நான் கேலரியில போய் பாக்குறேன். கேலரியில போய் பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமான ஷாக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த கேலரியில கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வீடியோ கால், அவ்வளவு வீடியோஸ் இருக்கான். என்ன வீடியோ, பெண்களோட இவர் வீடியோ கால் பேசுறது, இல்ல இவர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த மாதிரியான தவறான வீடியோக்கள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இந்த விஷயத்துல இவங்க செஞ்சதை நம்ம பாராட்டணும். முதல்ல அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிட்டு அடுத்து என்னன்னு ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது இருக்கான்ட்டு. பார்த்ததுல அவங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி எதுவும் இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு கதவு திறக்கிற சத்தம் கேட்டு பக்கத்துல வச்சுட்டாங்க. வச்சுட்டு அங்க இருந்து தெளிவா அங்கேயே ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் பண்ணாம பேசாம சைலண்டா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு இந்த சம்பவத்துக்குலாம் அப்புறம் இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட அப்படியே நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற நம்பர்ல இருந்து போய் தொந்தரவு செஞ்சுட்டு இருக்கான். ஏன் என்னாச்சு, ஏன் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அந்த அம்மா டீசெண்டா சில காரணங்கள் சொல்லி ஒதுங்க பார்த்திருக்காங்க. சரி என் கூட பேசலாம் பரவாயில்ல, இந்த என் ஃப்ரெண்டு நம்பரு, நீ என் ஃப்ரெண்டு கிட்ட பேசு, அவங்க உனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை, நான் தெரியாதனமா உங்ககிட்ட பேசிட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, என் வழியில வராதிங்க, என் பிள்ளைக்காக இதுல இருந்து நான் ஒதுங்கி என் வாழ்க்கையை நான் வாழ பார்க்கறேன், தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க ஒதுங்க முயற்சி செஞ்சிருக்காங்க.
விருப்பப்பட்டு வந்தாங்க, அவங்களே விருப்பம் இல்லாம ஒதுங்குறாங்கன்னா டீசெண்டா விட்டுட்டு போயிடுறது தான் ஒரு மரியாதை. ஆனா அந்த இடத்துல இவன் என்ன பண்ணிருக்கானா, என்கிட்ட இந்த வீடியோ இருக்கு, இதை நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கான். மிரட்ட ஆரம்பிக்கும் போது இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுல டெலீட் ஆனது தெரியாம நான் மிரட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் மிரட்டவும் அந்த அம்மா செம்ம கடுப்பாயிட்டாங்க. அதனாலதான் வெளியே வந்து தனக்கு தெரிஞ்ச பத்திரிகை நபர்கள் அப்படின்ற பேர்ல வந்தவங்க கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இந்த ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி அந்த இன்னொரு நபர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த நபர் யாரு என்ன அதெல்லாம் தெரியல. ரெண்டாவது இந்த விஷயங்கள் சொல்லும் போது அவர் குறிப்பிட்டு ஒண்ணு கேட்கிறாரு, அந்த பொன்னாம்பட்டியார் பூலாவரியை சேர்ந்த மணிகண்டன் சொல்றீங்களே, அவர் ஏதாவது கட்சியில இருக்காரா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, அவர் ஏதோ டிவிகே கட்சியில இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதை புடிச்சுக்கிட்டு இப்ப எல்லாருமே வந்து தாவேகா பிரமுகர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. சரி, இவர் கூட எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு பழக்கம்னு கேட்கும்போது அந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு 1.5 வருஷம் பழக்கம், ஆனா இந்த 6 மாசமா அவர் கூட நான் பேசுறதே இல்லை, ஆனா அவர் என்ன வேற வேற வழியில வந்து தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த அம்மா பதிவு பண்றாங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்களே, இந்த 6 மாச அளவுல இவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏதாவது விஷயங்கள் நீங்க முன்னெடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு விஷயத்த சொல்றாங்க, 5 மாசம் முன்னாடியே இந்த விஷயத்தை பத்தி நான் சிஎம் செல்லுல ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்றாங்க. 5 மாசம் முன்னாடினா யாரோட ஆச்சுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த அம்மாவே தான் விருப்பப்பட்டு பழகுனாங்க, இப்ப இந்த அம்மாவே வெளியே வந்துட்டாங்க, இதுல என்னப்பா பிரச்சனை இருக்கு, இதுல என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மாவோட சூழ்நிலையை இவன் பயன்படுத்திக்கிட்டான், அவங்களும் பண தேவைக்காக போயிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் இவனோட வக்ரத்தை தெரிஞ்சு ஒதுங்குறாங்கன்னு நினைக்கும் போது விட்டுட்டு டீசெண்டா போயிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பூதாகரமா வந்திருக்காது. என்னதான் இருந்தாலும் 2 பேரும் மியூச்சுவலா தப்பு செஞ்சுட்டாங்க, அதுல ஒருத்தர் மனம் தெரிஞ்சு போறாங்கன்ற போது விட்டுருக்கணும். ஆனா ஒருத்தருக்கு விருப்பமே இல்லைங்கிறப்ப மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி, அது மட்டும் இல்லாம சரி என் கூட இல்லைன்னா பரவாயில்ல, நான் என் நண்பர்களோட நம்பர் தரேன், அவங்களுக்கு நீ கால் பண்ணி பேச, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது லிட்டரலி இது என்ன மாதிரியான வேலைன்னு நீங்க பாத்துக்கோங்க. அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க, நான் உன் கூட வந்ததே ஏதோ ஒரு சூழ்நிலைனாலையும் நீ பேசின வார்த்தைகள்ல மயங்கி ஒரு அன்பு நாளையும் தான் வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் வந்து இதை வாக்குமூலமா கொடுக்குறாங்க அப்படின்னா, அவன் வேற வேற நம்பர்ல இருந்து வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோ வச்சு நான் ஏதாவது பண்ணுவேன்னு பிளாக்மெயில் பண்றதுனாலையும், இன்னொன்னு நான் ஏமாந்த மாதிரி இனிமே வேற எந்த பொண்ணும் ஏமாந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், இப்படி எங்ககிட்டயே இவ்வளவு எல்லாம் பண்றவன் ஏன் சின்ன பிள்ளைங்க கிட்ட இதை பண்ண மாட்டான், அதனால இவன் அம்பலப்படுத்துறது மூலியமா இனிமே இவனால வேற எந்த ஒரு பொண்ணும் பாதிக்க மாட்டாங்க, பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்றாங்க, நீங்க இந்த விஷயத்த எங்க வேணா எடுத்துட்டு போங்க, நான் தைரியமா முன்ன வந்து நின்னு சொல்றேன், ஆமா அப்படி செஞ்சா அப்படிங்கிறத நான் எந்த வகையிலுமே பின்வாங்க மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப உறுதியா பதிவு பண்ணிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம பார்த்த வரைக்கும் 8000 வீடியோக்கள் இருந்ததுன்னு சொல்றாங்க. அது அத்தனையுமே அந்த மாதிரியான வீடியோக்களா இல்ல இவர் வீடியோ கால் பேசின வீடியோக்கள் இது எல்லாமே கலந்துருக்கா அப்படிங்கறது அவங்க தெளிவா எனக்கு தெரியலைங்க, நான் அவசரத்துல ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு பேர் நான் அதுல சரி ஒரு 100 பேரே இருந்துட்டு போட்டுமே, அப்ப அத்தனை பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஒண்ணு பண தேவை, இல்ல குடும்ப சூழல் சரியில்லாதது, இல்ல தனக்கான அன்பை வீட்டை விட்டுட்டு வெளியில தேடுறது. இந்த 3 தான் ஒரே காரணமா இருக்க முடியும். தங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து யோசிச்சு சிந்திச்சு அதை குடும்பத்தாரிடமே பேசி சால்வ் பண்ண முயன்றீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. இன்னொன்னு, இவன் இன்னும் டிவிகே கட்சிக்காரன் தானா அப்படிங்கிறது இன்னும் உறுதியா தெரியல. அவங்க அந்த வீடியோல டிவிகே கட்சின்னு ஏதோ சொன்னா அப்படிங்கிறத வச்சு மட்டுமே டிவிகே பிரமுகர் மணிகண்டன் சேலம் அப்படின்ட்டு தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அவன் எந்த கட்சி, அவன் கட்சியில் இருக்கானா, இல்ல அடுத்த கட்டமா இந்த கேஸ் எப்படி நகருது அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சரா இந்த விஷயங்கள் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு நான் வந்து தகவலை சொல்றேன். இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப சமீப காலமாகவே எது நடந்தாலும் அந்த குற்றம் நடந்த சம்பவங்கள்ல டிவிகே கட்சிக்காரர்களோட பேர் அடிபடுறது என்ன காரணமா இருக்கும்? உண்மையிலேயே தப்பு செஞ்சுட்டு இருந்தவங்க இப்பதான் அம்பலப்படுறாங்களா, இல்ல இதுல வேற எதுவும் காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த கேஸ் தொடர்பா அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டோட அடுத்த கட்ட வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.